இந்த R15 MT15 பாக்கும்போது ஒரு டவுட். இந்த ரெண்டு பைக்குமே ரொம்ப சிமிலரான பைக்ஸ் தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா Yamaha வந்து மூணு பைக்குக்கு ஒரே இன்ஜினை யூஸ் பண்ணிருக்காங்க. Aerox 155, MT15, R15. 58க்கு 58 அப்படின்ற ஒரு ஸ்கொயர் இன்ஜின். மூணுக்குமே டார்க்லயும் பெரிய வேரியேஷன்லாம் கிடையாது. டார்க் ரொம்ப கிட்ட தான் இருக்கும். 155cc 11.6:1 அப்படின்ற கம்ப்ரஷன் ரேஷியோவோட லிக்விட் கூல்ட் இன்ஜின். இதுல நம்ம Aerox 155 கழிச்சிருவோம். ஏன்னா Aerox 155 CVT அப்படின்ற கான்செப்ட் வச்சுட்டு அது ஒரு வேற ஒரு டிவிஷனுக்குள்ள ஸ்கூட்டி அப்படின்ற டிவிஷனுக்குள்ள போகுது. இந்த MT15 R15 ஒரே கேட்டகரியில மோட்டார் சைக்கிள் கேட்டகரிக்குள்ள வருது. வண்டியோட என்ஜின்ல எந்த ஒரு பெரிய மாற்றமுமே இல்ல. R15 டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 140 போட்டுருப்பாங்க. MT ஓட டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 130 போட்டுருப்பாங்க. MT மாஸ்டர் ஆஃப் டார்க் அப்படின்னு அதற்கு பேர் இருக்கு. ஆனா MT விட 0.1 நியூட்டன் மீட்டர் R15 தான் டார்க் அதிகம். ஒரே இன்ஜினை வச்சு உங்களால இது எப்படி செய்ய முடிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன்ல கை வச்சிருக்காங்க. R15 ஓட ரியர் ஸ்ப்ராக்கெட்டும் MT ஓட ரியர் ஸ்ப்ராக்கெட்டும் நீங்க நோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தெரியும், உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். R15 ஓட ரியர் ஸ்ப்ராக்கெட் வந்து சின்னதா இருக்கும், MT ஓட ரியர் ஸ்ப்ராக்கெட் வந்து பெருசா இருக்கும். அதே சமயம் R15 க்கு எப்படி அவ்வளவு டார்க் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா R15 க்கு வந்து ஃபியூல் டெலிவரி அதிகம் MT விட. MT வந்தீங்க அப்படின்னா அதை விட ஃபியூல் டெலிவரி கம்மியா தான் இருக்கும். ஆனா ரியர் ஸ்ப்ராக்கெட்டோட சைஸ் இன்கிரீஸ் பண்றது மூலமா விட கொஞ்சம் கம்மியா ஃபியூல் கொடுத்துமே அந்த டார்க் கிட்ட அவங்களால கொண்டு போக முடியுது. R15 அப்படின்றது ஸ்போர்ட்டினஸா ட்ராக்ல ஓட்டக்கூடிய ஒரு பைக். ஆனா MT அப்படின்றது வந்து ஒரு நேக்கடான ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர். சோ ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கு டாப் ஸ்பீட் தேவையில்லை, டார்க் தான் தேவை. ஆனா ஒரு ரேஸ் பைக்கு டார்க்கோட சேர்த்து டாப் ஸ்பீடும் தேவை. அதனால தான் R15 இந்த மூணு பைக்ஸ்லயுமே ஒரு டாப் எண்ட் பைக்கா இருக்கு.